Hello dear students, how are you? I hope you all are doing well at home. Welcome back science class from 8th standard. In this video session, we are going to learn chapter 12, lesson friction. Okay students, before we start our lesson, first we will recollect what we have learned about this topic. ஓகேங்களா, இந்த டாபிக் பற்றி இது வரைக்கும் அதாவது லாஸ்ட் வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா, ஃப்ரிக்ஷன்ன்றது உராய்வு விசை. ஓகேங்களா, ஸோ அந்த ஃப்ரிக்ஷன்னா என்ன, எதெல்லாம் அந்த ஃப்ரிக்ஷன் அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா, ஃப்ரிக்ஷனோட ஃபோர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா, ஃப்ரிக்ஷனை எந்தெந்த ஃபேக்டர் வந்து அஃபெக்ட் பண்ணுது, அதாவது ரெகுலாரிட்டியாக இருக்கிற ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸில் உங்களுக்கு என்ன ஆகுது, ஃப்ரிக்ஷன் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, இரெகுலாரிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் இரெகுலாரிட்டி இன்வால்வ் டு சர்ஃபேஸ் இட் கண்டைன் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஸோ ஓகே, இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், நவ் ஐ வில் ஸ்டார்ட் அ லெசன். ஓகே, we see that the friction is caused by the interlocking of irregularity in the two surface. ஓகேங்களா, டூ சர்ஃபேஸ்க்கும் நடுவில் அந்த இன்டர்லாக்கிங் வந்து இன்வால்வ் ஆகிறதுனால தான் வந்து இந்த ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாகுது. ஓகேங்களா, இட் இஸ் obvious that the force of friction will increase if the two surfaces are pressed harder. ஓகேங்களா, அதாவது நம்ம ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆக நம்ம ப்ரெஸ் பண்ண வேண்டியதும் என்ன இருக்குது, ரொம்ப ஹார்டராக ஒரு சர்ஃபேஸை ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா, யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இட் பை ட்ராகிங் எ மேட் வென் நோபடி இஸ் சிட்டிங் ஆன் இட் when எ பர்சன் இஸ் சிட்டிங் ஆன் இட். ஓகேங்களா, அதாவது நார்மலாக ஒரு மேட்டை வந்து ட்ராக் பண்ணி இழுக்கிறதுக்கும், ஓகேங்களா, நார்மலாக ஒரு மேட்டை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கும் ஒரு பர்சன் வந்து உட்கார்ந்துருந்ததுக்கப்புறம் அதை ட்ராக் பண்ணி இழுக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. சரிங்களா, ஓகே, recall your experience when last time you moved a heavy box from one place to another. If you have no such experience, get the experience now. What is easier, to move the box from rest or to move it when it is already in motion? அதாவது ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்க ஒரு பொருளை வந்து உங்களுக்கு தள்ளுறது ஈஸியா, இல்லை வந்து ஆல்ரெடி மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு பொருளை தள்ளுறது ஈஸியா அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கிற ஒரு பொருளை தள்ளுறது தான் ஈஸி. சரிங்களா, ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கிறதுக்கு நம்ம அதிகமாக ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். த ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு ஓவர் கம் ஃப்ரிக்ஷன் அட் த இன்ஸ்டன்ட் an object starts moving from rest is a measure of static force. அதாவது மூவிங்கில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா, ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கிறது ஆல்ரெடி என்ன ஆகுது, இன்டர்லாக் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த மூவிங்கில் இருக்கிறது இன்டர்லாக் ஆகலை, பட் ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கிறது இன்டர்லாக் ஆகிருக்கு. ஸோ இன்டர்லாக் ஆகிருக்கிற ஒரு பொருளை தள்ளும்போது நம்மளுக்கு அதிகமாக ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. ஓகேங்களா, இதுவே வந்து இன்டர்லாக் ஆகாமல் மூவிங்கில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை தள்ளுறோன்னா அதில் வந்து ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து டிஃபர் ஆகும், அதாவது ஸ்டாட்டிக் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா, இந்த ஃப்ரிக்ஷன் ஆக்சுவலாக 4 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து டோட்டலி 4. ஓகே, லேட்டர் ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ். ஓகே, on the other hand, the force required to keep the object moving with the same speed is a measure of sliding friction. ஓகேங்களா, இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ ஒரு மூவிங்கில் இருக்க ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறது. மூவிங்கில் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது என்ன ஆகுது, ஒர்க் ஆகுது. சரியா, when the box starts sliding, the contact point on its surface do not get enough time to lock into the contact point on the floor. அதாவது என்ன ஆகலை, ரெண்டுமே வந்து லாக் ஆகலை. ஓகேங்களா, ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து எந்த ஒரு லாக்குமே ஆகலை. மூவிங்கில் ஆல்ரெடி இது ஸ்லைடிங்கில் தான் இருக்குது. ஸோ மூவிங்லேயே இருக்கும்போது இன்டர்லாக்கிங் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஆனால் ரொம்ப வந்து லாக் இல்லை. ஓகேங்களா, ஐ மீன் இப்போ மேலே சர்க்கிள்லேருந்து கீழே தள்ளும்போது லாக் ஆகிறதுக்கு அது டைம் நிறையா எடுத்துக்கும். ஏன்னா அது ரொம்ப மேலேருந்து கீழே வரும்போது
இன்டர்லாக்கிங்க்கு டைம் அதிகமாக எடுத்துக்குது. இப்போ நார்மல் சர்ஃபேஸுக்கும் இந்த ஸ்லைடிங் சர்ஃபேஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸ்லைடிங் சர்ஃபேஸில் ஒரு பொருளை தள்ளும்போது அதில் லாக் ஆகிறதுக்கு நிறையா டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா, இன்டர்லாக் ஆகிறதுக்கு. பட் இந்த சர்ஃபேஸ் எல்லாமே சமமாக இருக்கிறதுனால அந்த லாக்கிங் ஈஸியாக ஆகிடுது. சரிங்களா. So the sliding friction is slightly smaller than the static friction. Static friction விட sliding friction ஓட force ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. And you find it somewhat easier to move the box already in motion than get it started. ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆன ஒரு பொருளை மூவ் பண்ணுறது எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி ஈஸியான ஒன்று. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் டோட்டலாக 4 டைப்ஸ்ன்னு சொன்னால. So 4 types of friction I will explain. Okay, first one is static friction. Static friction அப்படின்னா என்னென்னா மூவ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணுறோம், மூவ் பண்ணுறோம். ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறோம், நார்மல் சர்ஃபேஸில் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்வால்வ் ஆகிற ஒரு ஃப்ரிக்ஷன் பேர் தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ரிக்ஷனில் 4 டைப்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டாட்டிக் ஃபோர்ஷன். அதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா மூவ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா. அதாவது நிலையான உராய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் அப்படின்றது கொஞ்சம் என்னாகுது, ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன்ன்றது பியரிங். ஓகேங்களா. அதாவது ரோல் பியரிங் இருக்குல்ல, நம்ம சைக்கிள் மூவ் பண்ணும்போது அந்த சுற்றுற இடத்துல பியரிங் இருக்கும், பார்த்துருக்கீங்கள்ல. ஸோ தட் இஸ் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒன் ரோலிங் ஃப்ரிக்ஷன். ரோலுங்கிறது அதுக்கான எக்ஸாம்பிள் வீல் சேர். ஸோ ஒரு இடத்துலேருந்து ஒரு சேரை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் க்ரீஸ் யூஸ் பண்ணுறது தான் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா. க்ரீஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொருளை மூவ் பண்ண வைக்கிறோம், அதாவது உராய்வை கம்மி பண்ணுறோம். ஓகேங்களா. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், க்ரீஸை யூஸ் பண்ணி அந்த ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷனை ஓரளவுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரிக்ஷன் எ நெசசரி ஈவில். ஓகேங்களா. அதாவது ஒரு இது தேவையான ஒரு தீமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது உராய்வுன்றது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தீமையான விஷயம் அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ணுறோம், பார்த்துட்ருக்கோம். பட் இருந்தாலும் இது நம்மளுக்கு என்ன ஒரு தேவையான விஷயம். ஓகேங்களா. உராய்வு நம்ம நார்மலாக ஒரு உராய்வை கொடுத்தாலே, அதாவது தேய்ச்சிட்டு நடந்தாலே நம்மளுக்கு பிடிக்காது, அந்த சவுண்ட்லாம் பிடிக்காது. சரி, அப்படி தானே. ஸோ அதை தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு தேவை அதை பார்க்கலாமா. ஓகே. நவ் okay, suppose the outer surface of the tumbler is greasy or has a film of cooking oil on it. Would it become easier to move, difficult to hold it? அதாவது நீங்கள் ஒரு ஏதோ ஒரு டம்ளர்லேயோ எதுலேயோ ஆயில் பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பட்டு இருக்கும்போது அதை நீ டச் பண்ணி ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை டச் பண்ணிகிட்டே இருக்கும்போதோ உங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹோல்ட் பண்ணியிருக்க முடியுமா, அவ்வளோ சீக்கிரத்துக்கு ஹோல்ட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது ஆயில் பட்டு இருக்கிறதுனால ஈஸியாக என்ன ஆகிடும், கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மார்பிள் ஃப்ளோர். அதில் நீங்கள் நடக்கும்போதோ இல்லை மடி ட்ராக், அதாவது சேர் இருக்குது தெரியுமா. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் நடக்கும்போதோ இல்லை வெஹிக்கல் மூவ் பண்ண வைக்கும்போதோ நம்மளுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. கீழே விழுந்திருப்போம், ஒரு சில டைம் கீழே விழாமலும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஆணி அடிக்கிறது. ஓகேங்களா. ஆணி அடிக்கும் போது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒர்க் ஆகிறதுனால மட்டும்தான் என்ன ஆகுது, நம்ம கையில் சுற்றி அடிக்காமல் இருக்குது. ஓகேங்களா. இல்லைனா முக்கால்வாசி நம்ம தான் என்ன பண்ணுவோம், அது வழுக்கி நம்ம கையில் தான் அடிபடும். சரியா. ஓகே. யூ குட் நாட் ரைட் வித் பென் ஆர் பென்சில் இஃப் தேர் வேர் நோ ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரு சர்ஃபேஸில் ரைட் கூட பண்ண முடியாது. ஏன்னா அதில் இன்டர்லாக்கிங் இருந்தால் மட்டும்தான் அது ஒட்டும். ஷைனிங்காக இருந்துச்சுன்னா உன்னால் ரைட் பண்ண முடியுமா, ரைட் பண்ணும்போது பென் வலிக்கு கீழே தான் விடும். ஓகேவா. when your teacher is writing with chalk on the blackboardலேயும் அதேமாதிரி ஷைனிங்காக இருந்தால் நம்மளால் எழுத முடியாது. ஸோ அது irregularities அதிகமாக இருக்கிறதுனால தான் ரஃப் சர்ஃபேஸ்ன்றதுனால நம்மளால் என்ன பண்ண முடியுது, ரைட் பண்ண முடியுது. ஓகேங்களா. ரஃப் சர்ஃபேஸ் rubs off some chalk particles with a stick to the blackboard. ஓகேங்களா. ஸோ அந்த சர்ஃபேஸில் என்ன இருக்குது,
ஒரு irregularity இருக்குது. ஸோ அதனால தான் அதில் என்ன ஆகுது, சாக் வந்து அதில் ஒட்டிகிட்ருக்கு. ஓகேங்களா, irregularity இல்லைன்னா அந்த சாக் வந்து அந்த சர்ஃபேஸில் ஒட்டவே ஒட்டாது. ஓகேங்களா. could it happen if there were no friction between the chalk and the board? ஒருவேளை ஃப்ரிக்ஷன் வந்து அந்த பிளேஸில் ஒர்க்கே ஆகலை அப்படின்னா என்ன நடக்கும்னா, போர்டில் எழுதுறது எதுவுமே உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. ஓகேங்களா, ஃபுல்லாக நம்ம எழுதுகிற சாக் எல்லாம் கீழே தான் விழுந்துகிட்டே இருக்குமே தவிர அதில் ஒயிட் கலரில் என்ன ஆகாது, பிடிக்கவே பிடிக்காது. ஓகேங்களா. இஃப் an object started moving it would never stop if there were no friction. ஒரு வேளை ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு வெஹிக்கல் நம்ம மூவ் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு இடத்துல சடன் பிரேக் போடணும். ஒரு வேளை ஃப்ரிக்ஷன் ஒர்க் ஆகலைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, பிரேக் அப்ளை பண்ண முடியாது, எந்த இடத்துலையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸ்டார்ட் பண்ணுற ஒரு வெஹிக்கல் ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்க ஒரு வெஹிக்கலை நீங்கள் மூவ் பண்ணி விடும்போது அது போயிட்டே தான் இருக்குமே தவிர எந்த ஒரு பிளேஸ்லையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது, ஃப்ரிக்ஷன் இல்லைனா. ஓகேங்களா. Next, had there been no friction between the tires of the automobiles on the road, they could not be started or stopped or turned to change the direction of motion. ஓகேங்களா. ஒரு வேளை சர்ஃபேஸில், அதாவது ரோட் சர்ஃபேஸ்லேயும் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆட்டோமொபைலோட டயர் இருக்குல்ல, அந்த டயர் சர்ஃபேஸும் வந்து ஷைனிங்காக. இப்போ டயர் சர்ஃபேஸ் பார்த்துருக்கீங்களா, டயரில் ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஆக்சுவலாக டிசைன் கிடையாது, இந்த ஃப்ரிக்ஷனுக்காக தான் மேடும் பள்ளமாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா. கொஞ்சம் அந்த டிசைன் எப்படி இருக்கும், கொஞ்சம் கேப் விட்டு தானே கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ அது இதோ பாருங்கள், இந்த மாதிரி கேப் விட்டு தானே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி மேடு ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் வந்து மேடாக இருக்கும், அப்புறம் பள்ளமாக இருக்கும். ஓகேங்களா. அப் அண்ட் டவுன்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா இதுதான். ஓகேங்களா. அதாவது ஃப்ரிக்ஷன் ஒர்க் ஆகிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வேளை அந்த மாதிரி ஃப்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், நம்மளால் வெஹிக்கலை ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஓகேங்களா. அதாவது ஸ்டாப் பண்ண முடியாது, ஸ்டார்ட் பண்ண முடியாது, நெக்ஸ்ட்டு ஒரு டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணவும் முடியாது. அதாவது வெஹிக்கலை நம்ம யூட்டர்ன் எடுக்கிறோம் அந்த மாதிரி இருந்தாலும் பண்ண முடியாது. ஓகேங்களா. You could not fix a nail in the wall or tie a knot. ஓகேங்களா. ஃப்ரிக்ஷன் இல்லைனா உங்களால் என்ன பண்ண முடியாது, கொடியும் கட்ட முடியாது, நெக்ஸ்ட்டு முடிச்சும் எங்கேயும் போட முடியாது, இல்லை வந்து கொடி கட்ட முடியாது, இல்லைனா வந்து ஆணியும் அடிக்க முடியாது. ஓகேங்களா. வித்தவுட் ஃப்ரிக்ஷன் நோ பில்டிங் குட் பி கன்ஸ்ட்ரக்டட். ஃப்ரிக்ஷன் இல்லைனா நம்மளால் என்ன பண்ண முடியாது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த சர்ஃபேஸ் வந்து இப்போ சிமெண்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, பிரிக்கு, இந்த மாதிரி மாற்றி வைக்கும்போது பிரிக்குலேயும் அன்இவன் சர்ஃபேஸ் இருக்கும், அந்த சிமெண்ட்லேயும் அன்இவன் சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அப்போ தான் என்ன ஆகுது, ரெண்டுமே வந்து இன்டர்லாக் ஆகிடுது. ஒருவேளை அந்த சர்ஃபேஸில் இன்டர்லாக் இல்லை, இர்ரெகுலாரிட்டிஸ் இல்லைன்னா அது முதல் சிமெண்ட் என்ன பண்ணாது, அதில் ஒட்டவே ஒட்டாது. ஓகேங்களா. இர்ரெகுலாரிட்டியில் மட்டும்தான் என்ன நடக்கும், அந்த சிமெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கும். இர்ரெகுலாரிட்டி இன்டர்லாக்கிங் இல்லைன்னா அந்த பில்டிங் வந்து மேலே எழும்பாது, கீழே சரிஞ்சு விழுந்துடும். ஓகேங்களா. On the other hand, friction is an evil too. அதாவது நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் வந்து ஒரு விதத்தில் நல்லதும் இருக்குது, ஒரு விதத்தில் தீயதும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நல்லதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இட் வியர் அவுட் த மெட்டீரியல்ஸ் வெதர் தே ஆர் ஸ்க்ரூ, பால் பியரிங் ஆர் soles or shoes. You must have seen worn out steps of foot over bridges at a railway station. So வந்து ஸோ இந்த ஃப்ரிக்ஷன்னால் என்னென்ன நடக்குது, வேறு என்ன ஈவில் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்க்ரூஸை வந்து என்ன பண்ணுறோம், ஸ்க்ரூ வந்து கண்டினியூவாக திருகும் போதோ இல்லை மூவ் பண்ணும்போதோ அந்த ஸ்க்ரூவில் என்ன ஆகுது, கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. ஓகேங்களா, ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது. சரியா. ஓகே. நெக்ஸ்ட்டு பால் பியரிங் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அதாவது சைக்கிளில் அந்த சைடில் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து பால் பியரிங். ஓகேங்களா, அதாவது பாலாக இருக்கும். இருங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். ஓகே, ஐ வில் ஷோ யூ. தெரியுதா? ஸோ இது பேர் தான் வந்து பால் பியரிங். ஓகேங்களா. ஸோ இந்த பால் பியரிங் இது வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது சைக்கிளில் ரொம்ப நாள் அது ஓடிட்டுருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரிப்பேர் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா உராயுது அப்படின்னா நீங்கள் எடுத்து போய் கடையில் காட்டினீங்கன்னா பால் பியரிங் போயிடுச்சு, அது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே, பார்த்துருக்கீங்கல்ல. ஓகே. நெக்ஸ்ட் ஒன்,
ஓகே ஷூஸ் உங்களோட ஷூஸும் தேஞ்சு போயிருக்கும். யூ மஸ்ட் ஹாவ் சீன் worn out steps of food over bridges at railway station. ஓகேங்களா, ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இல்லை ஏதாவது குப்பையில் என்ன பார்த்துருப்பீங்கன்னா தேஞ்சு போன ஷூஸ் வந்து கீழே கிடக்கிறதையோ இல்லை தேஞ்சு போன செப்பல் வந்து கீழே கிடக்கிறதையோ பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, ஃப்ரிக்ஷன் கேன் ஆல்சோ ப்ரொடியூஸ் ஹீட். ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணுது, ஹீட்டையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் அதில் ஒரு கொஞ்சம் வந்து ஒரு தீமையான விஷயம். ஓகேங்களா, இதில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஸோ இப்போ கெட்டதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு விகோரஸ்லி ரப் யுவர் பாம்ஸ் டுகெதர் ஃபார் எ ஃபியூ மினிட்ஸ். கண்டினியூஸாக நம்ம கையை வந்து குளிர் டைமில் வின்டர் டைமில் என்ன பண்ணுவோம், குளிர்துனா ரெண்டு கையும் நல்லா தேய்ச்சி சூடு பறக்க நம்ம ஃபேஸ்லேயோ இல்லை நம்மளுக்கு எங்கே தேவையோ வச்சுப்போம்ல. ஓகேங்களா, ஃபேஸில் வைப்போம் இல்லை வந்து கழுத்தில் தொட்டு வைப்போமா. இதுக்கான ரீசன் என்ன, ஹீட் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ ஃப்ரிக்ஷனால தான் என்ன ஆகுது, ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. வென் யூ ஸ்டிக் எ மேட்ச் ஸ்டிக் against the rough surface it catches fire. ஓகேங்களா, ஸோ நீ என்ன பண்ணுற, மேட்ச் ஸ்டிக்கை வந்து இப்படி உராஞ்சு தான் என்ன பண்ணுற, ரெண்டுத்தையும் உரசி தான் வந்து பற்ற வைக்கிற. ஓகேங்களா, இது மாதிரி உரசும் போது தான் உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த மேட்ச் ஸ்டிக் வந்து பத்துது. ஓகேங்களா, யூ மைட் ஹாவ் அப்சர்வ் that the jar of a mixture became hot when it is run ஃபார் அ ஃபியூ மினிட். ஓகேங்களா, மிக்ஸி வந்து கொஞ்சம் நேரம் ஓடிட்டே இருந்துச்சுன்னா ஹீட்டாக இருக்கும். அதுக்கான ரீசனும் அதில் வந்து உராய்வு வந்து இன்வால்வ் ஆகுதுல்ல. அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே இருக்க அந்த பிளேடு உள்ளே நம்ம போட்டிருக்க எந்த இது ஒரு பொருளாக இருக்கட்டும். ஓகேங்களா, அதை நம்ம ஃபுட் ஐட்டம் எது போட்டு நம்ம மிக்ஸியில் வந்து கிரைண்ட் பண்ணுறோமோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உராய்வு வந்து ஏற்படுது. அதனால் என்ன ஆகுது, ஹீட் ஆகுது. ஓகேங்களா, You can cite various other examples in which friction produce heat. ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. ஓகேங்களா, இன்ஃபேக்ட் when a machine is operated heat generated causes much வேஸ்டேஜ் ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா, ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது அதில் வந்து வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, எனர்ஜி வந்து அதிகமாக வெளியே போகுது. ஸோ இது ஒரு கெட்ட விஷயம் தானே. ஏன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் எவ்வளோ கிடைக்குதோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு எனர்ஜியும் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு தான் வந்து லாஸ் அதிகம். ஓகேங்களா, ஸோ இது வந்து இந்த ஃப்ரிக்ஷனில் இது ஒரு மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. வி ஷால் டிஸ்கஸ் த வேஸ் ஆஃப் மினிமைசிங் ஃப்ரிக்ஷன் இன் த ஃபாலோயிங் செக்ஷன். ஓகேங்களா, இனிமேல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஃப்ரிக்ஷனை எப்படி வந்து மினிமைஸ் பண்ணுறது, எப்படி கம்மி பண்ணுறது, எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஓகே, that's the end of our topic. I hope you all are understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Okay, remaining part we will see later. Thank you students, thank you to all, happy learning.